டிபார்ட்மெண்ட்ல அந்த பணம் வாங்குறவங்களுக்கு போட்டு காட்டியிருக்காரு. ரொம்ப பிரமாதம் இருக்காங்க. 22,000 ரூபாய் எம் எஸ் விஸ்வநாதோட சம்பளம். இது அவரே சொன்னது என்கிட்ட, அதனால சொல்றேன். ஒரு கம்பெனில வந்து 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக பிசி டேட்டை மாத்திட்டாங்க. அங்க இருந்து நான் சம்பளமே எக்ஸ்ட்ரா கேட்கறது இல்லை மயில்சாமி அப்படின்னாரு. 22,000 ரூபாய். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புறாராம். 25,000 செக்கு. என்னது 25,000 ரூபாய் அட்வான்ஸ்னு சொல்லி 25,000 ரூபாய் கொடுக்குறாரு. இது உண்மையா பொய்யான்னு தெரியலையான்னு செட்டை அப்படியே தடை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்லாம் வந்து உட்காந்து லைனா கேட்டுருக்கும் போது விஸ்வாவை கூப்பிட்டுருக்காரு. அதாவது எம் எஸ் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. போனாங்க, ஆபீஸ்ல பார்த்துருக்காங்க. இவர் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கைத்தட்டு. இவ்வளவு நேரம் இந்த சாங்குகளை கேட்டு ரசிச்சு சூப்பர் சூப்பர் நீங்களா, அதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் கிடையாது, இந்த மியூசிக் டைரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் சொந்தக்காரர் அப்படின்னு மொத்தம் பேர் எழுந்து கை தட்டினாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அடி வந்து கையை விட்டு அவர் உட்காந்துக்கிற பாசந்து ஒரு கோணிப்பை, அந்த கோணிப்பைக்கு ஒரு விளக்கம் சொன்னார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். மயில்சாமி, இன்னைக்கு இந்த 25 கிலோ அரிசி கோணிப்பை வருது தெரியுமா, அது எம்ஜிஆர் தான் கண்டுபிடிச்சாருன்னு. என்ன சொல்றீங்க? ஆமா, அதுல தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாரு. 25,000 செக் கொடுத்ததுக்கு போக எனக்கு அந்த கோணிப்பை வந்து அள்ளி கொடுத்தார். நான் என்ன தெரியுமா கேட்டேன், சார் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு சொன்ன வார்த்தை, சொல்லி கொடுத்திருந்தா கணக்கு தெரியும், அள்ளி கொடுத்ததுனால கணக்கு தெரியல, கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னாரு. போடுறீங்க இந்த நாயோட திறமை இன்னும் அவருக்கு புரியல. அப்போ நாயோட திறமை பார்க்கட்டும், என்னோட திறமை